கலசம் வச்சாச்சு பாருங்கள். இது வந்து வெள்ளி சொம்பு இல்லைன்னா வந்து பித்தளை செம்பில் வந்து நம்ம வந்து கலசம் வைக்கலாம். நான் வந்து செம்பு தான் வச்சுருக்கேன். செம்பில் தான் வந்து ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து இது பாருங்கள், விநாயகர் பிடிச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு விநாயகர் பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் வாழையில இருந்தால் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பச்சரிசியை வந்து பருத்தி வச்சுட்டு மேலே வந்து வெள்ளியோ பித்தளையோ செம்போ வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அதில் வந்து நான் வந்து நீர் தான் விடுவோம். சிலர் வந்து அரிசி போடுவாங்க. அப்புறம் வாசனை திரவியங்கள்லாம் சேர்த்துட்டு, அதாவது ஏலக்காய், பச்சை கற்பூரம், அதுக்கப்புறமா வந்து கிராம்பு, அப்புறம் பனம், அப்புறம் வந்து எலுமிச்சைப்பழம், இந்த மாதிரி அப்புறம் வந்து காதோல கருகமணி இருந்தாலும் போடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வச்சுட்டு மேலே வந்து நான் வந்து இந்த கௌரி விரதத்துக்கும் வரலட்சுமி விரதத்துக்கும் தான் வந்து நான் வந்து முகம் வைப்பேன். இல்லைன்னா வந்து நான் அப்படியே வந்து தேங்காய் வச்சு கலசம் வச்சுருப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து கலசம் வச்சுருக்கீங்களா இல்லைன்னா வந்து கொலு வச்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து அகண்ட தீபம் ஏற்றிருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து பழக்கம் இல்லை, இந்த மாதிரி கலசம் மட்டும் வச்சுருவேன். அப்புறம் மகாலட்சுமியோட படம் இருக்குது. முப்பெரும் தேவியும் நாம் வந்து வழிபடணும். முதல் 3 நாட்கள் துர்க்கையும், பிறகு லக்ஷ்மியும், பிறகு வந்து சரஸ்வதியும். நமக்கு வந்து வீரம், செல்வம், கல்வி எல்லாமே நமக்கு தேவை. நாம் இந்த 9 நாட்களும் பிறகு 10வது நாள் விஜயதசமியாக, அதாவது மகிஷாசுர மர்த்தினியாக காட்சி தருவார். இந்த 10 நாளும் நாம் வந்து வழிபட்டோம்னா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்றம் மாற்றம் ஏற்படும். பிறகு எல்லா வித சௌபாக்கியங்களையும் நாம் பெறலாம். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.